ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லைஃப்பில் சில ஜேர்னிஸ் வந்து பிளான் பண்ணி நடக்கும். சிலது வந்து நீ இப்படி தான் போகணும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம பிளான் பண்ணாமலே அது நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ என்னோட லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. ஸோ என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து மறுபடியுமே குவைத்தை விட்டு இந்தியாவுக்கு கிளம்புறது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அதுக்கு தான் என் ஹஸ்பண்ட் வந்து எல்லா பார்சலையுமே வந்து பேக் பண்ணி ரேப்பர்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து நாங்கள் 1 டேக்கு முன்னே எடுத்த வீடியோ. அப்போது பர்ச்சேஸுக்கு போகும்போது அவங்க வந்து ஒரு மைக்கும் ஒரு ஸ்பீக்கரும் வாங்கியிருந்தாங்க. அதுதான் என் பொண்ணு வந்து அதை வச்சு அந்த மைக்கில் வந்து பேசி அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த இன்பிட்வீன் கேப்பில் நம்ம ஒர்க்கை முடிச்சிருவோம் அப்படின்னு பார்சல்லாம் பேக் பண்ணி ரேப்பர்லாம் சுற்றி அதை ஒதுக்கி வச்சுட்டு இருந்தோம். ட்விங்கிள் ட்விங்கிள் படி, ட்விங்கிள் ட்விங்கிள். ஏச்சி அது டிஸ்டர்ப் பண்ண போயிட்டு வாங்க சாப்பிட வாங்க. அன்றைக்கி வீட்டில் நிறைய ஒர்க்லாம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்ததுனால எதுவுமே பெருசாக சமைக்க முடியலை. ஸோ எக்கு மட்டும் இருந்துச்சு. அதை அந்தால வறுத்து நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ஃபைனலி சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்புற நேரமும் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 5 months to 6 months வந்து நாங்கள் இங்கே சேர்ந்து இருந்திருப்போம். ரொம்பவே ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருந்தது. பட் திருப்பியுமே நம்ம இந்தியா போகிறோம் பிரிகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே ஒரு பிரேக்கிங் மூமெண்ட்டுனே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்சல்லாம் எடுத்துகிட்டு டாக்ஸியில் ஏற்றி நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருந்தோம். நாங்கள் டாக்ஸியில் தான் போனோம். நாங்கள் இருக்க பிளேஸ்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் தான் ஏர்போர்ட் இருக்குது. கொஞ்சம் தூரம் தான். இந்த வாட்டி வந்து நாங்கள் குவைத் ஏர்வேஸ் ஃப்ளைட்டை வந்து புக் பண்ணியிருந்தோம். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து அந்த ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸ். இங்கே வந்து நான் போகும்போது ரொம்ப லேட்டு. எல்லா போர்டிங் எல்லாமே முடிஞ்சிட்டு, இது வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டு கிடையாது, நான் ஸ்டாப் ஃப்ளைட்டு. எல்லாமே போர்டிங்லாம் முடிஞ்சு ரொம்ப எம்டியாக தான் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து போர்டிங்கே முடிஞ்சிட்டு நீ தான் லாஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆல்ரெடி போய் பழக்கம்னால எந்த ஃபியருமே வரல. ஜஸ்ட்டு லக்கேஜ் எல்லாம் செக்இன் எல்லாமே முடிச்சுட்டு போர்டிங்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் நானும் பொண்ணு வந்து கிளம்பிட்டோம். பொண்ணு வந்து ஃபஸ்ட் டைமாக அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு நாலேஜ் வந்ததுக்கு பிறகு இது ஃபஸ்ட்டு அவங்களோட ஃப்ளைட் ட்ராவல்னால அவங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அவங்க ரொம்ப சுற்றி பார்த்துட்டு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ரொம்பலாம் வீடியோ எடுக்க முடியலை. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஏன்னா நானும் பொண்ணு மட்டும்தான் தனியாக ட்ராவல் பண்ணணும். இதுக்கு முன்னாடியுமே பண்ணியிருக்கோம். பட் இந்த வாட்டி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நடந்துட்டு சேட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் ரொம்பவே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்பவே வருத்தமாக ஒரு மிக்ஸ்டு ஃபீலில் இருந்துச்சு. ஃபைனலி அவங்க அப்பா வந்து எங்களுக்கு டாட்டா பை பைலாம் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. இது வந்து போர்டிங் முடிஞ்சு நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் வந்து நிறைய ஷாப்லாம் இருந்துச்சு. இங்கே வந்து கொஞ்சம் ஸ்ப்ரைஸியாக இருக்கும். பட் நிறைய ஷாப்லாம் இருக்குமே. இங்கேயுமே சாக்லேட்டு ஸ்ப்ரே எல்லாமே வாங்குறது மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்மோக்கிங் நிறைய ப்ராடக்ட் அது எல்லாமே இருக்கும். இங்கே வந்து பைய அப்படியே நாங்கள் நடந்து போய்கிட்டே இருந்தோம். இதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்மளோட போர்டிங் இது இருக்குது. அங்கே போயிட்டு ஃப்ளைட்லாம் ஓகே வந்தாச்சா, அதுக்கப்புறம் எந்த இது எல்லாமே பார்த்துட்டு எடுத்துகிட்டு நாங்கள் எங்களுக்கான பிளேஸில் போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். என் பொண்ணு வந்து ஒவ்வொரு பிளேஸையுமே அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நிறைய ஷாப் இருந்துச்சு. ஃபைனலி ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறக்கூடிய டைமும் வந்துட்டு அங்கே வந்து நான் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம்லாம் ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போர்டிங் பாஸ் எல்லாம் காமிச்சிட்டு நம்ம வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறதுக்கு கிளம்பியாச்சு. இது நான் என் பொண்ணு வந்து நடந்து அங்கே உள்ளே போயிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக சீட்லலாம் உட்காந்த பிறகு அவளுக்கு என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப பசி எடுத்துட்டு, அதனால் நான் வந்து பன்னு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதில் ஒரு பன் எடுத்து கொடுத்தேன். அவங்க அதை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஃபுட்டுலாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாமே சாப்பிட்டோம். இது வந்து டேக் ஆஃப் ஆகிற நேரத்தில் வந்து சரி ஒரு சின்ன வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி இந்த வீடியோ எடுத்திருந்தேன். ஃபுட்டு வந்து குவைத் ஏர்வேஸில் நல்லாயிருக்கும். பட் இந்த வாட்டி அந்தளவுக்கு ரொம்ப சூப்பர் டூப்பர்லாம் சொல்ல முடியலை. சேலட்லாம் வைப்பாங்க, அந்த வாட்டி சேலட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நார்மலாக ஒரு சிக்கன் ரைஸும் சிக்கன் அப்புறம் பொட்டேட்டோலாம் வச்சுருந்தாங்க. நான் ஒரு மிக்ஸ்டு ஜூஸும் வாங்கி குடித்தேன். அதுக்கப்புறம் இது இன்பிட்வீனில் நைட்டு டைம் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் ஒரு 2 to 2.5 hours வந்து தூங்கிட்டு என் பொண்ணும் எழும்பிட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு 30 minutes போல தான் இருந்துச்சு. ஸோ சரி இனி தூங்காட்டி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படியே காம் டவுன் பண்ணி வச்சிருந்தேன். இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரீச் ஆகிற டைம் அது வந்து பக்கத்தில் நாங்கள் வந்துட்டோம். ஸோ அந்த வியூவை காமிக்கலாம் நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ஃப்ளைட் ட்ராவலில் வந்து எனக்கு ஒரு கட்டத்தில் ரொம்பவே அழுகே வந்துட்டு, ஏன்னா ரொம்ப தனியாக பொண்ணையும் வச்சுக்கிட்டு ரொம்ப உடம்புக்கும் கரெக்டாக இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணும்போது யாருக்குமே சப்போர்ட் இல்லாமல் இருந்ததே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பட் அந்த டைமில் ஒரு ஃபேமிலி, ஒரு அண்ணா, ஒரு சிஸ்டர் அவங்களோட குழந்தையுமே வச்சுக்கிட்டு என்னோட பொண்ணை வந்து அவ்வளோ டேக் கேர் பண்ணாங்க. ரொம்பவே ஒரு ஹாப்பி ஃபீலாக இருந்துச்சு. அது வந்து ஃப்ளைட் ட்ராவலை பொறுத்தவரை எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளை மட்டும்தான் பார்ப்பாங்க. நமக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தேவையும் இல்லை, பண்ணவும் மாட்டாங்க. நம்ம கேட்டால் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து எனக்கு வாலண்டியராகவே அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் என்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்து தந்து என் அப்பா கிட்ட கரெக்டாக கொண்டு வந்து விட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக அவங்கள நான் பார்த்தேன். மேபி அவங்க இந்த வீடியோ பார்க்கலாம், இல்லைனா பார்க்காம கூட இருக்கலாம். பட் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அந்த அண்ணாக்கும் சிஸ்டருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப ஹாப்பி ஃபீலாக இருந்துச்சு. நான் வந்து என் வீட்லேயும் கூட ரொம்ப ஷேர் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு எதுவுமே எதிர்பார்க்காம அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஹாப்பி ஃபேஸோட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.